எல்லா புகழும் இறைவனுக்கு. ராசாத்திய ராத்திரி பார்த்தேன் ரவுடி பய ரொமான்டிக்கான ஒரு சில ஹீரோக்கள் பேர் வரிசையா சொல்வேன், ஒரே வரியில அவங்கள பத்தி சொல்லணும். இளைய தளபதி. The most charming actor that you can ever see on screen. தல போன வெறப்பா இருந்தாலும் வளைஞ்சேன். எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள், சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்தில் நான் பேசினேன். உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் பவர்ட் பை நிப்பான் பெயிண்ட்ஸ், உங்கள் சத்யா மற்றும் ஜிஆர்பி உதயம் நெய். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ், விஜயான் ஹோம் அப்ளையன்சஸ் மற்றும் லலிதா ஜுவல்லரி. அடுத்த கேட்டகரி என்ன கேட்டகரி? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி தான் அது தமிழ் category? சினிமாவுக்கு. அது என்னன்னு படிங்க, நீங்களே படிங்க. சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான கேட்டகரி. சரி, அப்படியே ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு நம்ம வாங்கி வந்துடுறேன். ஏப்பா உச்சபுரியா? அட அவார்டு வாங்கி வந்துடுறேங்க. தம்பி சும்மா காமெடி பண்ணாதீங்க. அதுக்கு தான் அவார்டு கொடுக்குறாங்க. ஹலோ, நாங்க இருக்கும்போது அப்புறம் நீங்க என்னத்தை போய் வாங்குறீங்க? ஹலோ ஹலோ, என்ன 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 நீங்க என்ன போன வருஷம் என்ன வந்துச்சு? எங்க படம் வரலையா? என்ன என்ன வந்துச்சு? அந்த டயலாக் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அந்த டயலாக் சொன்னா அவ்வளவு பேரும் கத்துவான். பாப்போம். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். இந்த படம் வந்து ஒரு 6 வருஷம் இருக்கும். இப்போ வரைக்கும் சொல்லாதீங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் வந்துச்சு. போன வருஷம் முன்னாடி வருஷம் தானே வந்துச்சு. ஆனா ஒண்ணுப்பா, அந்த டயலாக் பேசினவனே இத்தனை பேர் தட்டுறான்ல, கை தட்டுறான்ல. அந்த படத்துல எனக்கு ஒரு அவார்டு கூட வரலப்பா. வேற எந்த படத்துக்கு வாங்கிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? எது இல்ல, அந்த படமே உங்களுக்கு ஒரு அவார்டு தானே? ஆமா. சார்பால் என்ன கலட்டுனீங்க? உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வந்துச்சு இல்ல? இப்போ எனக்கு எவ்வளவு வருதுன்னு பாக்குறீங்களா? பாக்குறேன். ஹரே ஹரே மகாதேவிக்கு. ஓ, வச்சிருக்கோம்ல அவ்வளவு பேரு. பக்தி படத்துல நடிச்சிருக்கீங்க. சூப்பர். ஓகே, சோ அதான் நம்ம 2 பேருக்குள்ள நம்ம ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஓகே, we get done. டன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் அதுக்கு அவார்டு கொடுக்கிறதுக்கு ஒரு 2 பேரை கூப்பிடலாம். இவர் கரெக்டான ஆள் இந்த அவார்டு கொடுக்கிறதுக்கு. மனோபாலா சார் அண்ட் சஞ்சனா சிங் 2 பேரையும் மேடைக்கு அழைக்கிறோம். என்ன ஒரு மைக்கு ஸ்டாண்டோட நடந்து வருது அப்படின்னு பாக்குறாருனே அவரு. 2 பேரும் வெளியே வருவீங்கல்ல? நம்ம ஆனந்த விகடன் விழாவை பத்தி ஒரு சில வார்த்தை சொல்லுங்க. வார்த்தைகள் அங்கேருந்து எக்கோ ஆகுது. சரி. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா வந்து கலந்துக்கிறதுலே ரொம்ப பெருமை. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சதுரங்க வேட்டை ப்ரொடியூஸ் பண்ணோன்னே அது ஃபஸ்ட்டு அவார்டு கொடுத்தாங்க. இந்த தாத்தா வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம். இது ஒரு குடும்ப விழா மாதிரி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற, எல்லாரும் சினிமா சம்மந்தப்பட்ட அனைவரும் எக்ஸ்பெக்ட் பண்ண எப்படியானு கிடைக்காதான்னு நினைக்கிற ஒரு விருது. இந்த விருதை கொடுக்கறதுலையும் வாங்கிக்கிற அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. சரி, எப்படியும் இப்போ ஏவி பார்க்க போகிறோம். அதில் ஏன் படம் வரப்போது பார்த்துக்கோ. யாரு எனக்கு வேற கோட் சூட்டு போட்டுக்கிட்டு ஆங்கர் பண்ணிக்கிட்டு போய் அவார்டையும் வாங்கிட்டு, ஐயோ ஒரே கோட்டு சூட்டு போட்டதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்க முடியாது. இருங்க, வரும் போடுங்க. போடுங்க. ஓ, சிறந்த நகைச்சுவை நடிகர் 2017. காதெல்லாம் ஒரே மண்ணாரியா? நேற்று தட்டு போதுச்சோம், மறுபடியும் மாப்பிள ஏதாவது பட்சிட்ஸ் இருக்கு? மாப்பிள்ள குரல் வர மாதிரி இருக்கு. மாறி இருக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? ஆமா, நீங்க இப்ப ஏன் பேய பார்த்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லையா? இங்க வாங்க, பக்கத்தால உட்காருங்க. வாங்க. முனீஸ் கான், மாநகரம், மரகத நாணயம். ஏப்பா, ஏபியில் நம்ம போட்டோ கூட வரலையாப்பா. அதெல்லாம் அவர் கொடுத்துருவார். அவருக்கு தெரியும், அதெல்லாம் சும்மா விளையாட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியும். அவர் இப்போ நம்மகிட்ட வந்து கொடுத்துருவார். பாருங்களேன், நம்மகிட்ட கொடுத்துருவாரா?
சத்யா வழங்கும் டிவி வேற. வாங்கிக்கங்கண்ணே. இல்ல அது நீங்கள் ஒன்று வாங்கிக்க, நீங்கள் இது வாங்கிக்க. பிரதர் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிண்ணா. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா முண்டாசுப்பட்டி ரிலீஸ் பிறகு மொதல் பத்திரிக்கை கூப்பிட்டதும் ஆனந்த விகடன் தான். என்னை மக்களை பார்த்து சொல்லுங்கண்ணே. நீங்க ராம்தாஸா முனிஸ்காந்தா? இல்லை, நான் வந்து ராம்தாஸாக தான் இருந்தேன். முனிஸ்காந்த் தான் மாற்றிட்டாங்க. அதான் முனிஸ்காந்த் தான் போயிட்டுருக்கு. சரி, எல்லா காமெடியனும் வந்து அப்படி ஹீரோவா வர்றாங்க. நீங்க எப்போ ஹீரோவா போறீங்க? ஏன்னா என் பொழப்பில் மண்ணலி போகிறீங்க. அதான் அவார்டு வாங்கிட்டீங்களா? நீங்கள் எப்போ ஹீரோவாக போகிறீங்க? இல்லை அதை வாங்கிட்டீங்களா? அந்த காண்டு தான். சரி, ஓகே. நீங்க ஹீரோவா நடிச்சா யாரு ஹீரோயினா நீங்க ஆசைப்படுவீங்க? இல்லை, அதுலேயே எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் என்ன ஹீரோயின்? இல்லை இல்லை சொல்லுங்க. ஒரு ஒரு கற்பனை தான். ஓவியா கொடுத்துட்டு போச்சு இல்லை, போதாதா? அடுத்து ஒரு படத்திற்கு முக்கியமானது சண்டை காட்சிகள். ஆமா ஆமா. ஏன்னா பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். கத்தி சண்டையில் ஆரம்பிச்சிருக்கும் புரட்சி தலைவர். அதுக்கடுத்து குத்து சண்டை. அதுக்கடுத்து கீழே படுத்துக்கிட்டே கம்பு சண்டை சுற்றுவாங்க. 40 பேர் அடிப்பான், எவன் மேலேயும் படாது. அப்படி ஒரு சண்டை. அதுக்கப்புறம் துப்பாக்கி சண்டை. இப்போ துப்பாக்கி சண்டையிலையும் முன்னாடிலாம் ஒரு அதுக்குன்னு ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க தெரியுமா? எப்படி? ட்ரிங்குள் 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 அப்படின்னா துப்பாக்கி சுடுதுன்னு அர்த்தம். இப்போ என்ன சண்டை? உனக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கு நடக்கிற ட்விட்டர் சண்டை. இப்போ இதுக்கு அந்த டீட்டெயிலாம் தேவையா? சரி, அது ஓகே. அந்த கேட்டகரி தான் பார்க்க போறோம். ஓகே. கொடுக்கறதுக்கு யார் வரா? அதை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதர். அவரை வந்து மல்டி பர்சனாலிட்டி இப்படி பல டீகள் நிறைந்த திரு ஜான் விஜய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ அடுத்ததா ஏவி பார்த்துருவோம். சிறந்த சண்டை பயிற்சி 2017. திலீப் சுப்புராயன், தீரன், அதிகாரம் 1. முதல்ல வாழ்த்துக்கள். நைட்டு 1 மணி ஆனா கூட இந்த ஒரு கண்ணாடியை போட்டுட்டு தைரியமா ஒரு மனுஷன் வாழ்றாருன்னா அது மிகப்பெரிய கட்ஸ் வேணும். கூட ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கும்போது நான் யாரை பார்த்து அப்படியே அந்த மாதிரி பண்ணலையே. ரொம்ப எப்படி வந்திருக்காரு? இல்ல மாஸ்டர் உங்களை பத்தி சொல்லிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லணும்னா திலீப் சுப்ராயன் தான். வேற யார் வந்தாலும் நான் வந்து உண்மையாக சொல்கிறேங்க. நான் என்னுடைய முதல் படம் நான் ரொம்ப புஷ்கர் காயத்ரி கூட நடிக்கும் போது தம்பி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாங்க. அப்போதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த ரன் ஹஸ் பிகம் ஒன்லி ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர் and it's not sold down and I'm sure that you're going to make it big in life. Congratulations அக்கண்ணா. இவர் ஸ்டன் மாஸ்டராக இருந்தால் நான் வில்லனாக நடிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா தம்பிகிட்ட போடணும்னு காலை வந்து இந்த மாதிரி மேலே தூக்கி தொங்க விடுறது உருட்டுறது இதெல்லாம் எனக்கு கிடையாது. He always takes good care of me and he's a rock star and everybody give him a big hand and he's done the best film all this while in this year. All the best அக்கண்ணா. நாங்கள் பொதுவாக இந்த சிங்கர்லாம் வந்தால் பாட சொல்லுவோம். அதே மாதிரி மியூசிக் டேரக்டர்லாம் வந்தால் அவரையும் பாட சொல்லுவோம். அது மாதிரி நீங்கள் ஃபைட் மாஸ்டராக இருக்கிறதுனால ஒரு 2 அடி இவரை வந்து நீங்கள் அடிச்சு இப்போ சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் வந்து இவர் திஸ் ஜென்டில்மேன். இல்லை எந்த ஹீரோ வந்து மாஸ்டர் நீங்கள் சொன்ன உடனே இது கொஞ்சம் ரிஸ்கான ஷார்ட் இருந்தால் கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு எந்த ஹீரோ சொல்லுவாங்க? எல்லா ஹீரோஸும் சொல்லுவாங்க. நேற்று நானே பண்ணல. பயங்கரமா நேற்று எனக்கு ஒரு ஃபைட்டு ஐயோ தெறிக்க விட்டார் படம் 2ல இல்லை. ஓகே. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் இந்த சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன்லாம் போட்டால் யாருக்கு அது செட் ஆகும்? லைக் இப்போ சூப்பர்மேனா நீங்கள் ஒன்று இந்த மனோபாலா மாதிரி ஆட்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. சும்மாவே காற்றுலேயே பறந்துக்குவாங்க. எதுவும் தேவையில்லப்பா. அவருக்கு இந்த இப்படி அமுக்குவாங்க இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. ப்ரொடக்ஷன் உள்ள ஃபேனை திருப்பிட்டு அடுத்த ஷூட்டிங் போயிடுவார். அது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு யார் அந்த மாதிரி ஹீரோ நடிக்கலாம் தமிழ் சினிமாவில்? எல்லா ஹீரோன்றாதீங்க, நீங்களே பண்ணலாமே ப்ரோ. தம்பி ஹலோ, அவர் காமெடி பண்ணார் தெரியுமா? உனக்கு தெரியல? சரி ஓகே.
அனைவருக்கும் வணக்கம். என் பெற்றோர்களுக்கு வணக்கம். தீரன் ரொம்ப முக்கியமான படம் போன வருஷத்தில். ஹீரோ கார்த்தி சார், எஸ்ஆர் பிரபு சார், வினோத், அந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் சத்யா, ஆர்ட் டைரக்டர் கதிர் சார், அந்த படத்தில் ஒர்க் பண்ண என் சக ஸ்டென்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோடய உழைப்பு மட்டும் இல்லை, இதில் எல்லோரோட உழைப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா அவரோட ப்ரொடக்ஷனில் எல்லாமே வந்து ஒரு இனோவேட்டிவான ஸ்கிரிப்டாக தான் கேட்பார். இனோவேட்டிவாக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு. அருவியாக இருக்கட்டும், தீரனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த படங்களாக இருக்கட்டும், மேலும் மேலும் அவர் இந்த மாதிரி நல்ல படங்கள் நிறைய எடுக்கணும். எப்போவுமே எங்களோட சப்போர்ட் அவர் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அப்புறம் அப்பா வந்து ஒரு பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர். நீங்கள் சில ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? அதை அவர் ஏதாவது டிப்ஸ் கொடுப்பாரா? பேசவே மாட்டேன், அதான பிரச்சனை. அவருடைய படங்கள் பேசட்டும், உங்களுடைய படங்கள் பேசட்டும். அப்பா மேலே ஒரு பயங்கரமான ஒரு மரியாதை இருக்குது. ஒரு சின்ன வயசுலேருந்து எல்லா அப்பா பையனுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும்ல, அதே மாதிரி தான். இப்போ அப்பாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு பேரை காப்பாற்றுவேன், அவ்வளோதான். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். டான் 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 சீனு 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 மானு 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 கானு கானு கானு. இயக்குனர் சங்கர், ரோபோ சங்கர் எப்போ இணைய போகிறாங்க? தங்கமே உன்னத்தான் தேடி வந்த நானே. எப்போ சிஎம் ஆக போகிறீங்கன்னு கேட்குறாங்க. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ரோச கிழிஞ்சு நீ பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்றும் இல்ல.